Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 859 பார்ட் 1. ஓபன் பண்ண பிக் மாம காட்டுறாங்க. அடேங்கப்பா, இது அண்டாவா இல்ல வாயான்னு கன்ஃபியூசிங்கா இருக்குது. எங்கடா என் கேக்கு, எங்க என் கேக்குன்னு நட்ஸ் ஐலாண்ட போட்டு உதறிட்டு இருக்கிறா. அங்க இருக்க மக்கள்லாம் ஆத்தாடி இவளுக்கு பைத்தியம் பிடிச்சா விளங்காதேன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அமண்டே மட்டும் இப்ப அவங்க அம்மாவை தடுக்காம விட்டான்னா இன்னையில இருந்து 16வது நாள் நட்ஸ் ஐலாண்டுக்கு காரியம் பண்ண வேண்டியதான். அந்த பெரஸ்பரம் வேற காதுகுள்ள ஊதிட்டு இருப்பான், இந்த மாதிரி கேக்கு இங்க இல்ல, ஸ்டாஹாட் இங்க இல்லன்னு. ஆனா அங்க லூஃபி இருக்கதா பாத்துருவாங்க. அந்த ப்ரூலி வேற கத்திடுவான், அமண்டே நீ காப்பாத்து காப்பாத்துன்னு. மக்கள் வேற பாத்துருவாங்க. இதுக்கப்புறம் விடுவாங்களா லூஃபிய? நம்ம பையன் என்ன நினைச்சிட்டு இருந்தான், அவன் நம்ம ஆளுக கப்பலை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கான்னு. ஆனா இங்க சடனா வருவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. ப்ரூலி வேற பாத்துட்டு ஆத்தா என்னைய காப்பாத்த, ஆத்தா இவன் என் உசுர வாங்கிட்டு இருக்கான்னு புலம்பி தள்ளுவான். அவ கொஞ்சம் கூட யோசிக்காம பில்டிங் தூக்கிட்டு வீசிடுவான். லூஃபி ஆஹா மறுபடியும் இந்த மொரட்டு பீசுகிட்ட மாட்டிட்டமே, ப்ரூலிய தூக்கிட்டு விழுந்தடிச்சு ஓடுவான். இப்ப லூஃபி ப்ரூலிய வச்சிருக்க வரைக்கும் மட்டும்தான் அவன் சேஃப்டி. மிஸ் ஆச்சு அவ்வளவுதான், டஸ் ஆயிரும். அவ லூஃபிய கூப்பிட்டு எங்கடா என் கேக்கு ஒழுங்கா குடுத்துருன்னு காட்டு கத்துவா. ஆமா என் அக்குளுக்குள்ள நீ சாப்பிட வேண்டிய கேக்க மறைச்சு வச்சிருக்கேன், வந்து எடுத்துட்டு போ. ஒய்யால நானே கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து கேக்கு இருந்தா நானே தின்றுக்க மாட்டானா மூதேவி, உனக்கே தர போறேன்னு கத்திட்டே ஓடுவான். ப்ரூலி வேற அண்ணா என்னைய காப்பாத்து காப்பாத்துன்னு கத்திட்டு இருப்பாளா. உடனே இவன் என்ன பண்ணுவான், அவனோட கேண்டியை யூஸ் பண்ணி லூஃபி எங்கேயுமே ஓடாத மாதிரி பிளாக் பண்ணுவான். உடனே லூஃபி கியர் 3 எடுத்து ஓங்கி ஒரே அடி. ஆனா அந்த கேண்டிக்கு எதுவும் ஆகல, ஏன்னா பவர் பத்தல. அது மட்டும் இல்லாம ஹாக்கி பவர் யூஸ் பண்ணா மட்டும்தான் அதை டேமேஜ் பண்ண முடியும். நம்ம பையன் ஹாக்கி பவர் யூஸ் பண்ணணும்னா 10 நிமிஷம் வேணுமே. அதனால ஏதாச்சும் பண்ணி எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சுத்தி கேண்டியை வச்சு லாக் பண்ணிடுவான். இதுல வேற அமண்டே வேற அங்க வந்துட்டான். கத்திய வச்சு ஒரே போட்டு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பான். ப்ரூலி பார்த்துட்டு ஏக்கா என்னைய கொண்டாதக்கா, நான் உன் தங்க ஈச்சி தங்கச்சி, சோ கேர்ஃபுல்லா விட்டும்பா. அவ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. டே லூஃபி நீ எவ்வளவு பயப்படணுமோ பயப்பட்டுக்க, என்னோட ஸ்குவாடு ரத்தத்துக்காக ஏங்கிட்டு இருக்குது, உன்னை நான் வெட்ட போறேன் வெட்டலன்னு டைலாக் அடிப்பா. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல, நாங்க கிளம்புறோம்ட்டு அவன் ப்ரூலியை தூக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவான். அதுவும் எப்படி அந்த கேண்டி வாழையே தாண்டி போயிருவான். ப்ரூலி கதறுவா, ஐயோ மறுபடியும் நீ தூக்கிட்டு கிளம்பிட்டானேன்னு. நம்மளுக்கு கையில இருந்து தப்பிச்சிட்டோன்னு என்னென்னலாம் ஆட்டம் போட்டான். மறுபடியும் மாட்டிட்டால, இனி ஒரு வழி பண்ணிடுவான். இப்போதைக்கு லூஃபிக்கு ஏதாச்சும் ஒரு கண்ணாடி மட்டும் இருந்தா போதும், அது வழியா எஸ்கேப் ஆகி வேற இடத்துக்கு போயிடுவான். அதனால கண்ணாடியை தேடி ஓடிட்டு இருப்பான். அந்த பெரஸ்பரம் என்ன பண்ணுவான், கடல்ல ஒரு பெரிய அலையை கிரியேட் பண்ணால அதே மாதிரி இப்போ ஒரு அலையை கிரியேட் பண்ணி நம்ம ஆளையில புடிக்கிறதுக்காக வேகமா ஓடி வருவான். அங்கதான் அவன் தொல்லை தாங்க முடியலன்னா இங்க இவ தொல்லை தாங்க முடியல. இதுக்கு அவனே எவ்வளவு பெட்டராச்சே. 10 நிமிஷத்துக்கு மட்டும் எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிட்டானா போதும், அதுக்கப்புறம் ஹாக்கி பவர் வந்துடும், அதை வச்சு ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அதே நேரம் இங்க ஸ்வீட் ஃபேக்டரியில கேக்கோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, சோ எல்லாத்தையுமே பேக் பண்ணி கப்பலுக்கு கொண்டு போயிருவாங்க. இனி பேலன்ஸ் இவங்க போனா போதும். ஆனா சஞ்சி இப்படியே வெளியில போக முடியாது. அதனால என்ன பண்ணுவான், அங்க இருக்க செஃபோட கண்ணாடியை புடிங்கிட்டு மூஞ்ச மறைச்சுக்குவான். ஏன் இந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னு கேட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப ஷையா இருக்குதுமா. சோ கேக்கோட அவுட்லேயரை மட்டும் பேக் பண்ணி வெளியில கொண்டு வந்துட்டாங்க. அதை பார்த்த உடனே ஊர் மக்கள்லாம் ஆஹா ஓஹோன்னு பாராட்டி தள்ளுவாங்க, புகழ்ந்து தள்ளுவாங்க. அது லுக்ல அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா இல்ல, ஆனா அதோட ஸ்மெல் அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் ஹெவனுக்கே கூப்பிட்டு போகுதாமா. அப்படி ஒரு ஸ்மெல்லு. சிஃபோனு புட்டிங்கு 31 செஃப்ங்க, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா சூப்பரா ஒரு கேக்கு கிரியேட் ஆகாம இருக்குமா என்ன. சரி ரைட்னு சொல்லி வண்டியில வச்சு தரன்னு எழுதிட்டு போவாங்க. இதுதான் நம்ம சஞ்சியோட அல்டிமேட் கேக்கு. அதாவது வாழ்க்கையிலேயே அவன் செய்யற பயங்கர டேஸ்டியான கேக்கு. அதுவும் பிக் மாமுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய நிலைமை. கப்பல்ல கொண்டு போய் ஏத்திட்டாங்கன்னா பிரச்சனை ஒவ்வொரு, அதனால பொறுமையா கொண்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியில அந்த பவுண்டர் இருக்காரு, அவர் அங்க ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பாரு. எப்படியாச்சும் சிஃபோனை பார்த்தே ஆகணும்னு. நல்ல வேலை ஓவன் கையில மாட்டி சிக்கி சின்ன பின்னமாகாம மனுஷன் அங்க இருந்து பயந்து அடிச்சு ஓடிட்டான் போல. பயந்து ஓடுறதுன்னு அந்த ஆளுக்கு புதுசா. சிஃபோனை வேற பாத்துட்டாரா, வாவ் கண்டிப்பா இது என்னோட பொண்ணு தான், அவளை நான் பாத்துட்டேன், அவகிட்ட பேசணுமே நினைச்சிட்டு இருக்கும் போது இடையில ஓவன் வந்து ஸ்டாப் பண்ணி எங்க இந்த கேக்க எடுத்துட்டு போறீங்கன்னு விசாரிப்பான். ஏன்னா அவனுக்கு நம்மளுக்கு போட்ட பிளான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அதனால கரெக்டா சொல்லுவானா. பட் புட்டிங் என்ன சொல்லுவா, இல்ல அங்க அம்மாவை கடல்லயே வச்சு ஸ்டாப் பண்ண போறோம், இங்க மட்டும் பிக் மாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா சாக்லேட் அவனையே மொத்தமா அழிச்சிருவாங்க, எனக்கு எப்படியாச்சும் பிக் மாம ஸ்டாப் பண்ணியே ஆகணும், இந்த ஐலாண்டுக்கும் சரி ஊர் மக்களுக்கும் சரி எதுவுமே ஆகக்கூடாது. சோ உடனே பெரஸ்பரோவை கான்டாக்ட் பண்ணி வர சொல்லுன்னு சொல்லுவா. அவனும் அப்படியே அங்க இங்கன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு அதுவும் கரெக்ட் தான், ஏன்னா இங்க வச்சு அந்த கேக்க சாப்பிட கொடுத்தோம்னா டெஃபினட்டா இந்த ஐலாண்டு பாதி அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது, என் குட்டி தங்கச்சி சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு உடனே எல்லாத்துக்குமே சந்தோஷம். சிஃபோனுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா ஓவன் என்ன பண்ணிடுவான், நீங்க வேணா போங்க, ஆனா இவளை விடமாட்டேன்னு சொல்லி தரையோட வச்சு ஒரே அடி. எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க, என்ன ஓவன் சாமா அவரோட தங்கச்சியவே இப்படி தூக்கி போட்டு அடிக்கிறாரு, அவருக்கு மனசாட்சியே இல்லையான்னு. ஏய் எவனாச்சு தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்க பல்லுகளெல்லாம் தட்டி போடுவேன், இது எங்க ஃபேமிலி பஞ்சாயத்து, என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு உடனே கேக் எடுத்துக்கிட்டு போக சொல்லுவான்.
யோசிப்பான். சிஃபானை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. சோ சஞ்சய் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு பயங்கரமா யோசிப்பான். பெஜ்ஜி இவங்களுக்கு பண்ண துரோகத்துக்காக இவன் சிஃபானை விடுறதா இல்ல. நீ குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிருக்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு கத்திட்டு இருப்பானா. புட்டிங்க எப்படியாச்சும் காப்பாத்தணும்ட்டு போவா. ஆனா சஞ்சய் வேண்டானிருவான். ஏன்னா இவ மட்டும் இப்ப அவளை காப்பாத்த போனான்னா இவளையுமே துரோகின்னு சொல்லிடுவாங்க. அதனால நான் பாத்துக்கிறேன் உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நமக்காண்டி இவன் கவலைப்படுறானேன்னு. இப்ப பிரச்சனையே அங்கதானே. சஞ்சய் இவன் பேச காமிச்சு சண்டை போட்டான்னா அதுவும் பிரச்சனை. அவளை வேற காப்பாத்தணும். ஏன்னா அவளை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி தான் பிஜி கிட்ட இருந்து கூப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க. சோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பைய போட்டு மண்டைய பிச்சுக்குவான். இதுக்கப்புறம் சஞ்சய் எப்படி சிஃபோனை காப்பாத்தினா, கேட்க இவங்க பத்திரமா கொண்டு போயிட்டாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.